Hello everyone, welcome to our channel Cookies English VT. இங்கிலீஷ்ன்றது நிறைய கண்டென்ட் அடங்கியிருக்க ஒரு பெரிய கடல்னு சொல்லலாம். இங்கிலீஷில் பேசணும், தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா சின்ன சின்ன விஷயங்களையும் கூட உன்னிப்பாக கவனித்தோன்னா தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கலாம். அப்சர்வேஷன் இஸ் பவர் டு நாலேஜ். அதனால தான் நம்ம சேனலில் ஈஸியாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிக்க ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வீடியோஸை நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை மற்றும் எதிர்மறை வாக்கியங்கள். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீ கம், ஐ ரீட், ஹீ ரைட் அப்படின்னு நம்ம செய்கிற செயல்களை பாசிட்டிவாக சொல்கிறது. இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம உருவாக்குறது, அதை எப்படி நம்ம பேசி பயன்படுத்துறது, அதுதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டேட் தட் சம்திங் இஸ் ஃபால்ஸ் ஆர் டெனி an action often by adding not after a verb. அடுத்ததாக நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்ற முடியும்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நோ, நாட், நத்திங், நோபடி, நோவேர், நெவர், இதெல்லாம் வேர்ட்ஸ் நெகட்டிவை இன்சிஸ்ட் பண்ணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சென்டென்ஸில் இருந்ததுன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றப்படும். இப்போது ஒரு சென்டென்ஸ் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வேர்ப்ஸ் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வச்சு அதில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணி பேசலாம், எழுதலாம், தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. நிறைய பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இருக்குது. அதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸை மட்டும் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். ஆம், ஆர், எஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. வாஸ், வேர் இது ரெண்டும் பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இதை வச்சு நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்கலான்னு பார்க்கலாங்களா? அட என்னங்க நீங்கள், ஒரு நாட்டு போட்டால் ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிட போகுது, அதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குதுங்க. அதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் எந்த இடத்துல என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்று வச்சுக்கிட்டா தான் இங்கிலீஷை கரெக்டாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அதுக்காக தான் நான் சின்ன சின்ன டிப்ஸோடு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எந்த இடத்துல என்ன வேர்டு வரணும் அப்படின்னு. டிப்ஸ் ஃபார் சேஞ்சிங் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ், நெகட்டிவ். இப்போ நான் ப்ரெசன்ட் ஃபார்மில் சொன்னேன் ஆம், ஆர், எஸ் இதுக்கெல்லாம் என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்தால் என்ன வரும்னு பார்க்கலாம். ஐ கூட மட்டும்தான் ஆம் வரும். யூ, வி, தே கூட ஆர் வரும். ஹீ, ஷி, இட் கூட இஸ் வரும். இதை அப்படியே நம்ம நெகட்டிவாக மாற்றும் போது ஐ ஆம்க்கு ஐ ஆம் நாட், ஐ ஆம் நாட். யூ, வி, தே கூட ஆர் கொண்டு வரும்போது யூ, வி, தே ஆரண்ட். ஆரண்ட்னா என்னென்னா ஆர் நாட்டை தான் சுருக்கி அழகாக நம்ம சொல்லியிருக்கோம், ஆரண்ட். ஹீ, ஷி, இட் கூட இஸ் வரும்போது ஹீ, ஷி, இட் இசன்ட், இசன்ட். இசன்ட்னா இஸ் நாட், இஸ் நாட். இது எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற பாசிட்டிவ் வேர்ட்ஸை நெகட்டிவாக எப்படி நம்ம கொண்டு வரலான்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறத பார்க்கலாம். பாஸ்ட் ஃபார்மில் வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணணும். ஐ, ஹீ, ஷி, இட் கூட வாஸ். யூ, தே கூட வேர். இது பாசிட்டிவ் ஃபார்மில் இருக்குது. இது அப்படியே நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா ஐ, ஷி, இட், இ வாசன்ட். வாசன்ட் அதாவது வாஸ் நாட்டை தான் சுருக்கி வாசன்ட்.
யூ தேக்கு வேர். ஸோ யூ தே வேரண்ட். வேரண்ட் வேர் நாட். இதோட சிம்பிளிஃபை தான் வேரண்ட். என்னங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? எந்த எழுத்து கூட எந்த வேர்ட்ஸ் கூட நம்ம எதை ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இது சாதாரண பேசிக் இங்கிலீஷ். இதை நம்ம கற்றுக்கிட்டா இதை வச்சு நம்ம லாட் ஆஃப் சென்டென்சஸ் உருவாக்க முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸையே நம்ம பார்த்துடலாம். இது ஒரு சின்ன டேபிள் காலம் மாதிரி போட்டிருக்கேன் நம்மளுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ். இப்போ பாருங்கள், ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. இதுக்கப்புறம் நெகட்டிவில் எப்படி வரும்? ஐ ஆம் நாட் ஹாப்பி. ஐ ஆம் நாட் ஹாப்பி. பி ஃபார்ம் வேர்ப்ஸில் நாட் எப்போவுமே வேர்புக்கு ஆஃப்டரில் தாங்க வரும். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். எப்போவுமே பி ஃபார்ம் வேர்ப்ஸில் ஆம்ன்றது பி ஃபார்ம் வேர்ப், அதுக்கு அடுத்து தான் நம்ம நாட் போடணும். அதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸும் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? யூ ஆர் எ டாக்டர். யூ ஆர் எ டாக்டர். யூ ஆரண்ட் எ டாக்டர். யூ ஆரண்ட் எ டாக்டர். என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா? ஈ இஸ் எ டீச்சர். ஈ இஸ் எ டீச்சர். இதுக்கு எப்படி வரும் சொல்லுங்கள்? ஹீ isn't a teacher. He isn't a teacher. She is excited. She is excited. எந்த இடத்துல வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? நாட். வெரி குட், கண்டுபிடிச்சிட்டிங்க. She isn't excited. இஸ்ஸுக்கு அடுத்து தான் வரும். She isn't excited. We are friends. We are friends. இங்கே எங்கே வரும் சொல்லுங்கள்? We aren't friends. We aren't friends. They are students. They are students. They aren't students. They aren't students. இப்போ இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் ஃபார்மில் இருக்க சென்டென்சஸ், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். I was there. I was there. இதுக்கு எப்படி வரும் சொல்லுங்கள்? I wasn't there. I wasn't there. It was a good movie. It was a good movie. It wasn't a good movie. It wasn't a good movie. You were hungry. You were hungry. You weren't hungry. You weren't hungry. They were ready to leave. They were ready to leave. இதுக்கு எப்படி வரும்? They weren't ready to leave. They weren't ready to leave. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெறும் சிம்பிளான வேர்ட்ஸ் வச்சு, சிம்பிளான சென்டென்சஸ் வச்சு எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோமா? இது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா? வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது உங்களுக்காக ஒரு 2 சின்ன கொஷின்ஸ். I am going to school. He is my friend. இந்த 2 கொஷின்ஸுக்குமே எப்படி பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஃபார்முக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இங்கிலீஷை கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க, சிம்பிள் இங்கிலீஷை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். See you soon. Thank you.